7th Max 3rd term Chapter 3 Algebra Example 3.3 sum பார்க்கலாம். Using the identity a minus b the whole squared is equal to a squared minus 2ab plus b squared. First sum என்ன கொடுத்துருக்கோம் 3x minus 5y the whole squared. First sum என்னன்னா 3x minus 5y the whole squared. இல்லை என்ன ஐடென்டிட்டி யூஸ் பண்ணோன்னா a minus b the whole squared is equal to a squared minus 2ab plus b squared. இதில் ஏக்கு பதில் 3x இருக்குது, பிக்கு பதில் 5y இருக்குது. சரிங்களா? அப்போ 3x minus 5y the whole square is equal to a squared. அப்போ 3x the whole square minus 2 into 3x bக்கு பதில் 5y plus b squared 5y the whole square. 3x the whole square 3 3s are 9x square minus 2 3s are 6 6 5s are 30xy plus 5 5s are 25 whole square. இதுதான் அப்போ ஆன்சர் வந்து 9x square minus 30xy plus 25y square. இதுதான் ஆன்சர். அடுத்து செகண்ட் சப்டிவிஷன் என்ன கொடுத்துருக்காங்கன்னா 47 squared. 47 squared நம்ம எப்படி எழுதலாம்னா 50 minus 3 the whole squared. அதாவது a minus b the whole squared ஃபார்மேட்டில் எழுதுகிறோம். 50 minus 3னா 47 squared வந்துடும். அப்போ இதை இங்கே ஏக்கு என்ன இருக்குதுன்னா 50 இருக்குது, பிக்கு வந்து 3 இருக்குது. அப்போ a minus b the whole squared. a minus b the whole squared is equal to a squared minus 2ab plus b squared. a squared வந்து 50 squared minus 2 into 50 into bக்கு வந்து 3 into b squared 3 squared plus plus 50 squared வந்து 50 are 2500 வரும் minus 250 are 100 into 3 300 plus 9. இப்போ இதிலேருந்து நம்ம சப்ராக்ட் பண்ணுறோம். 250 500 கூட 9 ஆட் பண்ணால் 2509. இதிலேருந்து ஒரு 300 சப்ராக்ட் பண்ணுறோம். 9022 ஆன்சர் என்னென்னா 2209. இதான் ஆன்சர். அடுத்த சம் என்னென்னா 3x ப்ளஸ் எக்ஸாம்பிள் 3.4ல் ஃபர்ஸ்ட்டு சம் வந்து 3x ப்ளஸ் 4 இன்ட்டு 3x மைனஸ் 4. இது என்ன ஃபார்மேட்டில் இருக்குன்னா a ப்ளஸ் b இன்ட்டு a மைனஸ் b. a ப்ளஸ் b இன்ட்டு என்ன ஐடென்டி யூஸ் பண்ணால் a ப்ளஸ் b இன்ட்டு a மைனஸ் b சீக்கோட்டு a ஸ்கொயர் மைனஸ் b ஸ்கொயர். இந்த ஐடென்டிட்டியை யூஸ் பண்ண போகிறோம். இங்கே ஏக்கு பதில் 3x இருக்குது, பிக்கு பதில் 4 இருக்குது. ஏக்கு பதில் 3x இருக்குது, பிக்கு பதில் 4 இருக்குது. அப்போது 3x ப்ளஸ் 4 a ப்ளஸ் b இருக்குது. a மைனஸ் பிக்கு வந்து 3x மைனஸ் 4 சீக்கோட்டு a ஸ்கொயர்னா 3x த ஹோல் ஸ்கொயர் மைனஸ் b ஸ்கொயர்னா 4 ஸ்கொயர். 3x ஸ்கொயர்னா 9x ஸ்கொயர் மைனஸ் 16 4 4s are 16. இதுதான் ஆன்சர். அடுத்து செகண்ட் சம் என்னன்னு பார்த்தீங்கன்னா 53 இன்ட்டு 47. இதை 53 இன்ட்டு 47 நம்ம எப்படி எழுதலாம்னா 50 ப்ளஸ் 3 50 மைனஸ் 3. இப்போ இது a ப்ளஸ் b இன்ட்டு a மைனஸ் b ஃபார்மெட்டில் இருக்குது. a ப்ளஸ் b இன்ட்டு a மைனஸ் b ஃபார்மெட்னா a ஸ்கொயர் மைனஸ் b ஸ்கொயர். அப்போது a ப்ளஸ் b ஏக்கு பதில் 50 இங்கே எழுதிடுங்க. ஏக்கு பதில் 50 இருக்குது, பிக்கு வந்து 3 இருக்குது. அப்போது 50 ப்ளஸ் 3 இன்ட்டு 50 மைனஸ் 3 தட் இஸ் ஈக்குவல் டு a ஸ்கொயர் 50 ஸ்கொயர் மைனஸ் 3 ஸ்கொயர். 50 ஸ்கொயர்னா 2500, 3 ஸ்கொயர்னா 9. அப்போ 2500லேருந்து 9 நம்ம சப்ராக்ட் பண்ணுறோம். நான் 10ல் 9 போனால் 1 மீதி 9 இங்கே 4 இங்கே 1 1491. சரிங்களா? இதுதான் ஆன்சர். அடுத்த சம் பார்க்கலாம். அடுத்தது எக்ஸாம்பிள் 3.6. 3.6ல் என்ன சம் கொடுத்துருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா
express the following algebraic expression as the product of its factor ab ஸ்கொயர்னு கொடுத்துருக்காங்க. ப்ராடக்ட் ஆஸ் ஃபேக்டர்ஸ் கண்டுபிடிக்கணும். நம்ம ஃபர்ஸ்ட் சம் வந்து ஏபி ஸ்கொயர். அப்போ அதோட ஆன்சர் வந்து ஏ கிராஸ் பி இன்ட்டு பி தான் ஆன்சர். செகண்ட் சம் என்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா மைனஸ் 3p கியூப். அப்போ மைனஸ் 3 இன்ட்டு p இன்ட்டு q வந்து 3 டைம்ஸ் q இன்ட்டு q இதான் ஆன்சர். அடுத்த தேர்ட் சம் என்னன்னு பார்த்தீங்கன்னா 12m ஸ்கொயர் n ஸ்கொயர் p. அப்போ 12 வந்து எப்படி இருக்கணும்னா 4 இன்ட்டு 3 இன்ட்டு m இன்ட்டு m n இன்ட்டு n இன்ட்டு p. இதை 4 வந்து 2 இன்ட்டு 2 எழுதும். திருப்பி 4 வந்து 2 இன்ட்டு 2 3 m இன்ட்டு m n இன்ட்டு n இன்ட்டு p. இதான் ஆன்சர். தேங்க்யூ. ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் மை சேனல்.